வணக்கம். இப்ப நீங்க கேட்கறது பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகம். இப்போ 2026 தேர்தல் ஒரு வழியா முடிச்சாச்சு. முடிஞ்சு இப்ப தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்திருக்குது. 108 சீட்டுகள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்போ ஆட்சி அமைக்கிறதுக்கு 118 வேணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை. அந்த விதிமுறையில இன்னும் அவருக்கு தேவையானது கிட்டத்தட்ட 11 சீட்டு வேணும். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா 108லயே 2 சீட்டு மைனஸ் ஆயிரும். ஒரு சீட்டு வந்து இப்போ அவர் திருச்சி கிழக்குல நிக்கிறாரு. அந்த தொகுதியை அவரு திருச்சி கிழக்குல நின்று வெற்றி பெற்றதை அவர் ராஜினாமா பண்ணி தான் ஆகணும். அதுல ஒண்ணு போயிருது. அப்ப 108ல இருந்து 107 ஆயிருது. அப்புறம் சபாநாயகர் ஓட்டு போட முடியாது. அப்ப அது ஒரு சீட்டு இதாகுதுன்னு போது 106 சீட்டு இருக்காரு. அப்ப கிட்டத்தட்ட அவருக்கு இன்னொரு 12ல இருந்து 14 சீட்டு தேவைப்படும். அப்போ இப்ப வந்து கவர்னர்கிட்ட ஆட்சி கோர்றதுக்காக கடிதம் கொடுத்துட்டாரு. ஆல்ரெடி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி கோர்றதுக்காக கடிதம் கொடுத்துட்டாரு. இனி நாளை வந்து அவர் முதலமைச்சராக கூட ஆட்சி பதவி ஏற்றுக்கொள்ளலாம், மந்திரி சபையும் கூட அமைச்சரலாம். அது இல்லை. ஆனா கவர்னர் ஒரு கெடு கொடுப்பார். இந்த காலக்கெடுக்குள்ள நீங்க உங்க மெஜாரிட்டியை நிரூபிச்சீங்கன்னாக்கா கண்டினியூ டு தமிழ்நாடு சிஎம் அந்த கணக்குல தான் இருக்கும். அப்ப அதுக்குள்ள இவர் இது பண்ணி இப்போ காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஆதரவு கொடுத்துருச்சு. 5 எம்எல்ஏகளை வச்சிருக்கிற காங்கிரஸ் ஆதரவு கொடுத்துருச்சு. இனி மீதி இருக்கிற எம்எல்ஏக்கு இன்னும் தேவைப்படுற எம்எல்ஏவை இவர் கரெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ இப்போ நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டசபைக்குள்ள போகும்போது இப்போ திமுக அதிமுக ரெண்டுமே வந்து தெளிவா சொல்லிடுச்சு நாங்க எதிர்கட்சி தான் அப்படின்னு. அப்ப அது உள்ள நின்று வாக்கெடுப்போ குரல் வாக்கெடுப்போ இல்ல கட்டி கையெழுத்து வாக்கெடுப்போ எடுக்கும்போது அது வெளியே போயிடும். வெளியே போடுறப்ப மீதி இருக்கிற உறுப்பினர்களை எண்ணி 17+1 இருந்துச்சுன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரிதான் கவர்னர் டிக்ளேர் பண்ணுவாரு. அது இல்ல அப்படின்னாலும் எப்படி இல்ல அப்படி அதுவும் இல்ல இது இல்ல அவங்களும் ஆதரவு கொடுக்கல இவங்களும் ஆதரவு கொடுக்கல அப்படின்னா அப்ப வந்து 108லயே நின்றுச்சுன்னா சிறுபான்மை ஆட்சியா இப்போ ஒரு 5 வந்திருக்கு. அப்ப 113 ஆயிருச்சு. அப்பவும் சிறுபான்மை ஆட்சி சிறுபான்மை ஆட்சி தான். அதை வந்து இப்ப அத இல்ல மெஜாரிட்டி இல்லைன்னு கலைக்கிறதுக்கு 3 கட்சியுமே தயாரா இருக்காது. ஏன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு 3 கட்சியுமே ஒத்து வராது. இப்போ உடனடியாக எலெக்ஷன் செஞ்சிருக்கு. அப்ப என்ன ஆகும், இன்னொரு 1 வருஷம் 1.5 ஆண்டு காலம் வந்து இவர் ஆட்சி எப்படி பண்றாரு, சொல்ற நலத்திட்டங்களை கரெக்டா செய்யறாரா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள் கூர்ந்து கவனிக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நம்பிக்கை தீர்மானத்தை மறுபடிதான் கொண்டு வரும். அப்போ இப்போ உடனே தேர்தல் கொண்டு வந்தா உடனே சரி மெஜாரிட்டி இல்ல உடனே தேர்தல் கொண்டு வரலாமா அப்படின்னா அப்படி கொண்டு வர முடியாது. அப்ப பிரசிடென்ட் ஆட்சி வந்துடும். கவர்னர் ஆட்சி வரும்போது அவங்க இத்தனை நாள் குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. தேர்தல் கமிஷன் கூட பேசி குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அந்த டைம்ல தான் மறுபடியும் எலெக்ஷன் வரும். உடனே எலெக்ஷன் வச்சா மீண்டும் அது விஜய்க்கு சப்போர்ட்டா போயிடும். ஏன்னா விஜய்க்கு வந்து மறுபடியும் இப்ப இருக்கிற ஆதரவு தனிப்பெரும் மெஜாரிட்டியில வந்துருவார். அதனால வந்து அதுக்கு உண்டான வாய்ப்புகளை மற்ற கட்சிகள் கொடுக்காதுன்னு தான் சொல்லணும். அதுவும் அவருக்கு அப்ப சிறுபான்மை ஆட்சி தான் நடக்குமா அப்படின்னா சிறுபான்மை ஆட்சி தான் நடக்கும். அதுல ஒண்ணு வேற வழியே இல்லை. அப்ப 118க்கு வரவே முடியாது. சிறுபான்மையே நடக்கும். 1 வருஷம் 1.5 காலம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு ஏதோ ஒரு தீர்மானம் கொடுக்கணுமே தவிர இப்ப உடனடியா இதை கலைச்சு சரி பண்றதுக்குள்ள வாய்ப்புகள் இல்லை. மேல அது போக இப்ப கணக்கிட்டு பார்த்தா திரு விஜய் அவர்கள் வந்து திமுகவோட ஆதரவை கோர மாட்டார். ஏன்னா திமுகவை எதிரி கட்சியாவே அவர் பார்த்து பிரச்சாரத்துல பண்ணாரு. இப்ப காங்கிரஸ் 5 சீட்டோட வந்துருச்சு. இனி அடுத்து இடதுசாரிகள் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில 2 சீட் இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கிட்ட 2 சீட் இருக்கு. 6, 5, 11 ஆயிடுச்சு. அப்ப அவருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு அது போதுமானதுதான் அப்படிங்கிறத கணிஞ்சிருப்பாரு. இதுல இன்னொரு இது யோசி நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டா, அதிமுகவுல சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம், திரு வேலுமணி, கோவை வேலுமணி, எஸ்பி வேலுமணி இவங்கெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப இன்னைக்கு கூட அதிமுக எம்எல்ஏகள் கூட்டம் நடத்துறதா திரு எடப்பாடி அறிவிச்சிருந்தாரு. அது ரத்து செய்யப்பட்டாச்சு. அப்ப அவங்களுக்குள்ளே ஏதோ குளறுபடி இருக்கு. குறிப்பிட்ட எம்எல்ஏ வெளியே வர்றாங்கன்னு தான் அர்த்தம். குறிப்பிட்ட எம்எல்ஏ வெளியே வர்றாங்கன்னா அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்று தானே சான்றிதழ் வாங்கிக்கிறாங்க. அது எப்படி கட்சி தாவல் சட்டம் முறை இல்லையா அப்படின்னா 3ல் 1 பங்கு. இப்ப 47 சீட்டு அதிமுக வின் பண்ணிருக்காங்க கேட்டா 31ல இருந்து 32 சீட்டு வெளியே வந்துட்டாங்க. 3ல் 1 பங்கு வெளியே வந்துட்டா கட்சி தாவல் சட்டம் வந்து அதை கட்டுப்படுத்தாதுன்னு ஒரு சட்ட விதி இருக்கு. இதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். சோ இப்ப எது பண்ணாலும் இப்ப எப்படி ஒரு ஆட்சி அமைச்சு வழிநடத்தி கொண்டு போயிருவாங்க, எந்த மாற்றம் இல்லை. அதுல ஒன்றும் நிலவரம் இருக்கு. ஆனால் இது எப்படி இவர் சொல்லியிருக்கிற திட்டங்கள், இவர் சொல்லியிருக்கிற நலத்திட்டங்கள், இவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இலவசங்கள்லாம் எப்படி கொடுப்பாரு, எப்படி பண்ணுவாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு பூரா போக்குவரத்து பஸ் இலவசம்,
அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் மாசத்தோறும் பிறக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த மோதிரம், தங்க மோதிரம் போட்டிருக்காரு. மாசத்துக்கு 50,000 குழந்தை தமிழ்நாட்டில் பிறக்குது. மோதிரம் கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. புதுசா கல்யாணம் ஆகிறவங்களுக்கு தாலிக்கு தங்கம், கூட பட்டு புடவை, அண்ணன் சீரு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட 4,000 இளைஞர்களுக்கு அரசு வேலை, ஏகப்பட்ட இதாக வச்சுக்க. இதெல்லாம் எப்படி ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கிற தமிழகத்தை மீட்டு இனி இதையும் புதிய நலத்திட்டங்களையும் இலவசங்களையும் கொடுத்து எப்படி இதை மேனேஜ் பண்ண போறாருங்கிறது ஒரு பெரிய சவாலான இதாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓராண்டு 2 ஆண்டுகளுக்கு இது ஒரு பெரிய சவாலா இருக்கும் திரு விஜய் அவர்களுக்கு. ஆட்சி நடத்துறதும் சரி, ஆட்சி வழி நடத்துறதும் சரி, இதெல்லாம் ஒரு பெரிய சவாலா இருக்கும். இதுல இன்னொன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி பெற்றிருக்கிற 108 எம்எல்ஏகளை பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் புதிய முகம், இளைஞர்கள், பெண்கள், ஒரு ஆட்டோ டிரைவர்லாம் கூட ஜெயிச்சிருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் அரசியலுக்கு புதிய முகமா இருக்கலாம். அரசியலுக்கு புதிய முகமா இல்லாம இருந்தால் கூட ஆட்சி நடத்துவதற்கு புதிய முகம். இப்ப தொகுதியோட மேம்பாடு, தொகுதியோட திட்டம், தொகுதியோட வரைமுறை, இதெல்லாம் அவங்களுக்கு இன்னும் ஒரு சில பேருக்கு சரியா தெரிஞ்சுக்கிறது கூட வாய்ப்பில்லை. இனிமேல் தான் அவங்க ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்கிறத மாதிரி கூட சொல்லலாம். ஆனா அதெல்லாம் வழிநடத்து ஆட்சியை கலைக்க விடாம இதை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு சில சீனியர் பொலிட்டிக்கல்ஸ் கூட அங்க இருக்காங்க. திரு செங்கோட்டையன் இருக்காரு, திரு ஜேசிடி பிரபாகரன் இருக்காரு, கூபா கிருஷ்ணன் இருக்காரு. இவங்கெல்லாம் பெரிய சீனியர், பொலிட்டிக்கல்ல சீனியரா இருந்தவங்க. அவங்களுடைய வழிநடத்தல் படியே இது நடக்கணும் இருக்கு. எது எப்படியா இருந்தாலும் இது நம்பிக்கை வாக்கெடுப்புலையும் சரி, தொகுதி பற்றாக்குறையிலும் சரி, மெஜாரிட்டி நிரூபிக்கிறதுலையும் சரி, எல்லாமே விஜய்க்கு சாதகமா இருக்கும். ஆனா இவர் விஜய் ஆட்சி அமைச்சு இவர் வழிநடத்தி போயிருவாருன்னு இருக்கு.